SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தொடர் கனமழையால் திரும்பிய பக்கமெல்லாம் தண்ணீராக காட்சியளிக்கிறது தூத்துக்குடி மாவட்டம். பாபநாசம் அணையிலிருந்து உபரி நீர் திறக்கப்பட்டதால் தாமிரபரணி ஆற்றில் வரலாறு காணாத வகையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலில் உள்ள குடியிருப்பு பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளிக்கிறது. வீடுகளுக்குள் மழை நீர் புகுந்ததால் ஏராளமான பொருட்கள் சேதமடைந்தன. மேலும் பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கூட வாங்க வழி இல்லாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். முக்காணியிலிருந்து ஆத்தூரை இணைக்கும் சிறிய பாலமும் சேதமடைந்துள்ளதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 15,000 தலைக்கட்டு இருக்கும், 2,500 வீடு இருக்குது. அதனது இப்போ இந்த சைடு தண்ணி குளம் உடச்சி இங்கே தான் வருது. ஊரை சுற்றி தண்ணியாக இருக்குது. இப்போ மழை ஓஞ்சி எங்களுக்கு தண்ணி நின்னா நல்லா இருக்கும். தொழிலுக்கும் போகாமல் ரொம்ப எங்கள் மக்கள் கஷ்டப்படுது. ஓட்டப்பிடாரம் பகுதிகளில் 3 நாட்களாக பெய்த கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதில் கொல்லம்பருப்பு கிராமத்திலிருந்து முள்ளூர் செல்லும் சாலையில் உள்ள கண் பாலம் சேதமடைந்தது. பாலம் கட்டி முடிக்கப்பட்டு 10 மாதங்கள் கூட ஆகாத நிலையில் சேதமடைந்ததாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் மானாவாரி பயிர்களையும் மழை வெள்ளம் விட்டு வைக்கவில்லை. விளாத்திக்குளம் அருகே கந்தாமிபுரம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 5,000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், உளுந்து உள்ளிட்ட மானாவாரி பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி சேதமடைந்தன. நீர்வரத்து ஓடைகள் சரியாக தூர்வாராததால் விளை நிலங்களில் வெள்ளம் புகுந்ததாக கூறும் விவசாயிகள் சேதமடைந்த பயிர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகம் கணக்கில் எடுத்துக்கிட்டு உரிய நிவாரணம், ஒரு காப்பீட்டு தொகையோ இழப்பீட்டு தொகையோ வழங்க வேண்டும். இந்த பகுதியில் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதூர், சென்னம்பட்டி, எல்விவரம், லட்சுமரம், மாதளப்புரம், பீஜவரம், புதுச்சின்னரம், கந்தசாமரம், சேர்வேகாரம்பட்டி, சங்கரப்பநாயக்கம்பட்டி, கடத்தலம்பட்டி, வெள்ளம்பாசம்பட்டி, பூதலப்புரம் போன்ற பகுதியில் ஒரு ஏறத்தாழ எல்லா வருவாய் கிராமங்களுக்கு உட்பட்ட பகுதி கிராமங்களும் இதே நிலைமை தான் இருக்குது. குமாரச கணபுரம் கிராமத்தில் ஓடை உடைப்பு சரி செய்யாததால் ஊருக்குள் செல்லக்கூடிய சாலை உள்ளிட்ட இடங்களில் வெள்ளம் சூழ்ந்து அப்பகுதி முழுவதுமே கடல் போல் காட்சி அளிக்கிறது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தையும் வெள்ள நீர் சூழ்ந்தது. அயனடைப்பு செங்குளம் நிரம்பி வெளியேறிய உபரி நீர் ஆட்சியர் அலுவலகத்தில் புகுந்ததால் ஊழியர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். கோவில்பட்டி அருகே சிதம்பராபுரம் கிராமத்திற்குள் காட்டாற்று வெள்ளம் புகுந்ததில் 5 வீடுகள் சேதமடைந்தன. மின் கம்பம் உள்ளிட்டவைகள் உடைந்ததால் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் வேலுசாமிக்கு சொந்தமான 23 செம்மறி ஆடுகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள கடும் வெள்ளப்பெருக்கின் காரணமாக புளியங்குளம் செல்லும் சாலையில் தண்ணீர் சூழ்ந்தது. இதன் காரணமாக ஆழ்வார் திருநகரியில் இருந்து புளியங்குளம் செல்லும் வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு மாற்று பாதையில் செல்லுமாறு போலீசார் அறிவுறுத்தினர். மேலும் நெல்லை திருச்செந்தூர் பிரதான சாலையில் போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.